வழியா இத்தனை நாள் போட்ட பிளான் இன்னைக்கு தான் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஒரு வழியா நாங்க வந்து கேம்பிங் போக போறோம். அதுக்கு தான் ரெடியா போயிட்டு இருக்கோம். கேம்பிங் போறதுனாலே எல்லாருமே பிஸியா இருப்பாங்க. இப்ப வந்து யாருமே பிஸியா இல்ல, எல்லாரும் வரதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா மழை நல்லா பயங்கரமா பெய்யுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி கிளம்பி போயிட்டு இருக்கோம். நம்ம கேம்பிங் சைட்டும் புக் பண்ணியாச்சு. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, குளிர்னாலும் பரவாயில்ல, எல்லாமே வந்து ஸ்வெட்டரு பெட்ஷீட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு கிளம்பியாச்சு. ஒரு வழியா இங்க இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பிளான்னா, இங்க இருந்து நம்ம சொனான் போறோம். சொனான்ல இருந்து நாளைக்கு தான் கேம்பிங் போவோம். ஏன் கேம்பிங் போறோம்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அக்கா பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ பர்த்டே வந்து டிஃப்ரெண்டா செலிப்ரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பீச்ல போய் செலிப்ரேட் பண்ண போறோம். அதான் பிளான். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சொனான் போயிட்டு அங்க வந்து நம்ம ஷாப்பிங் போக போறோம். ஏன்னா கேம்பிங்க்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வாங்கணும். கண்டிப்பா வந்து மீட் வாங்கணும். சோறு தானே முக்கியம். இப்பயுமே வந்து ஒரு 2 to 2.5 hours டிராவல் இருக்கு. எல்லாமே எடுத்து ரெடியா வச்சுக்கிட்டேன். அப்புறம் இங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. இதுக்குள்ள வந்து நிறைய 2 hours ஓடிரும். நிறைய ஃபேமிலிஸ் வராங்க, நிறைய பேச்சுலர்ஸ் வராங்க, நிறைய பேர் வராங்க. போலாம் 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 போலாம். அடமழை விடாது கருப்பும்பாங்க. அதே மாதிரி ஹெவி ரெயின் வந்து வார்னிங்கே கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி எப்படி போய் கேம்பிங் போட போறோம்னு தெரியல. அதுவும் பீச்ல சுனாமி கிராமி வந்து அடிச்சுட்டு போகாம இருந்தா சரி. முன்னாடி வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. நல்லா கிரீனா ஃபுல்லா மிஸ்ட் கவர் ஆன மாதிரி. நம்ம டிராயிங் புக்ல எல்லாம் வந்து மவுண்டன்ஸ் வரைவோம்ல, இப்படி அதே மாதிரியே இருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கு. எனக்கு அப்படியே கொஞ்ச நேரம் வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. நல்லா இருக்கு ஆனா பாக்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்னோ இருந்தனால ஃபுல்லாவே வந்து ப்ரௌனா ஒரு மாதிரி இருந்தது, அப்படியே வறண்டு போயிருந்தது. இப்போ நல்லா சம்மர் ஆரம்பிக்க போதான் ஃபுல்லா கிரீனிஷா அவ்வளோ சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. இதுல வேற மழை வேற வருதா, நல்லா மிஸ்ட் ஃபுல்லா கிளவுட்ஸ்ல மிதக்கிற மாதிரி இருக்கு. மொத்த கொரியாவே வந்து சின்ன ஊர் தான் வச்சுக்கோங்களேன். இந்த கார்னர் டு அந்த கார்னர் கவர் பண்ணணும். ஒரு 400 to 450 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் வரும். அதுக்கே வந்து எத்தனை டூர் பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க முன்னாடி. இந்த பஸ்ல போறவங்க வந்து மோஸ்ட்லி வயசானவங்க தான். ஒரு 70 to 80 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தான் வந்து இந்த மாதிரி போவாங்க. மோஸ்டா வந்து எங்க போவாங்கன்னா ட்ரெக்கிங் தான் போவாங்க. இந்த வயசுலயும் எப்படி வந்து அவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு தெரியல. நாங்க முன்னாடி ஒரு வாட்டி ட்ரெக்கிங் போனப்போ நாங்கெல்லாம் டயர்ட் ஆகி பாதியிலே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனா அவங்க வந்து டயர்டே ஆகல, ஃபுல்லா போயிட்டு சீக்கிரமே இறங்கி வந்துருவாங்க. அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு. இப்பயுமே வந்து அதுல முக்காவாசி என்ன சொல்றது வயசானவங்க தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஹைவேஸ். இது எப்படின்னா ஒரு 5 ஏஷியன் கண்ட்ரிஸை வந்து கனெக்ட் பண்ற ரோடு இது. அது வந்து என்னென்ன கண்ட்ரின்னு சொல்லி இப்போ காட்டுறேன் பாருங்க. போர்டு வருவது அப்படித்தான் குறுக்க போய் மறைச்சிருங்க. நானும் அந்த போர்டு வரதுக்காக ரொம்ப நேரமா கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா வந்து அந்த லாரிக்காரன் வந்து போர்டை ஃபுல்லா மறைச்சிட்டான். ஸோ எப்படியோ எடுத்துட்டேன். ஸோ என்னென்ன 4 கண்ட்ரினா வந்து ஜப்பான், டர்க்கி, இந்தியா, சைனா. இந்த 4 கண்ட்ரிஸை தான் வந்து கனெக்ட் பண்ணுது இந்த ரோடு. ஆனா வந்து இப்போ வந்து இந்த ரோட்வேஸ்ல டிராவல் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் தடையா இருக்கிறது வந்து நார்த் கொரியா தான். நார்த் கொரியா மட்டும் ஓபன் பண்ணி பார்டர் ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா நம்ம வந்து ரோட்லயே கார்லயே வந்து நம்ம இந்தியா வரலாம். எப்படி அதே மாதிரி டர்க்கி போயிட்டோம்னா ரோட்வேஸ்லயே டர்க்கி போயிட்டோம்னா அங்க இருந்து யூரோப் கனெக்ட் பண்ணிடலாம். அப்படியே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் சுத்தி பார்க்கலாம். பாத்தீங்களா எங்க வரைக்கும் போகுதுன்னு. செமையா இருக்குல்ல. பார்டர் மட்டும் திறந்து விட்டாங்கன்னா கார்லயே வந்துடலாம் இந்தியாவுக்கு. 2 hours later. நேரா வந்து கடைக்கு வந்துட்டோம். நேரா வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம போய் வீட்டில் வச்சுட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் கிளம்புற மாதிரி தான் பிளானு. ஸோ சிக்கன் அப்புறம் போர்க்கு, ஏன்னா நிறைய பேர் வந்து போர்க் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அதனால் ஒருத்தர் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மீட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸு எல்லாமே வாங்கிட்டு
கிளம்பலாம். வந்து நாங்கள் வந்திருக்க கடை பார்த்தீங்கன்னா ஈமார்ட் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா ஹோல்சேல் கடை. தனியாக வாங்கினா உண்மையிலே காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் பல்காக வாங்குறப்போ எல்லாமே வந்து ரேட் கம்மியாக இருக்கும். ஹோல்சேல் மீனிங் யாருக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து கேம்பிங்க்கு தேவையான அந்த கேம்ப் ஃபயருக்கு வந்து உட்டெல்லாம் வைப்பாங்களே, அது என்னன்னு தெரில, அதான் அது. இது வந்து கேம்பிங் செட்டு, ஃபுல் செட்டே இருக்குது. கிளாஸ் அங்கே ரொம்ப சாப்பிட தராங்க. எல்லா ஈமார்ட்லேயுமே வந்து ஏதாவது ஃப்ரீ சாம்பிள் மாதிரி இருக்கும்ல, அது வந்து சின்னதாக கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம பிடிச்சிருந்தா பெரிய பேக்கெட் வாங்கிக்கலாம், வேணாட்டினா சாப்பிட்டு மட்டும் வந்துடலாம். அது மாதிரி அங்கே வந்து ஏதோ வச்சுருக்காங்க சாப்பிட, போய் சாப்பிட்டு பார்ப்போம். அது வந்து கஞ்சி, இந்த அரிசி கஞ்சி இருக்கும்ல, அது வந்து ஒரு மாதிரி பீஃப் ஃப்ளேவரில் இருக்கும். அது நல்லா இருக்கா. நான் வந்து மோமோஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்களா, அதுதான் தருவாங்கன்னு நினச்சி ஆர்வமாக போய் எட்டி பார்த்தேன். ஆனால் அது வந்து கஞ்சி. அது என்னது ஜூஸா? ஓ, ஜெல்லி வச்சுருக்காங்க அந்த பக்கம். ஐஸ்கிரீம். அடுத்து வந்து கிவி வச்சுருக்காங்க. அடுத்து கிவி சாப்பிட்டாச்சு. அடுத்து இன்னொரு ஒரு செக்ஷன் காட்டுறேன், தேவையானவங்க பார்த்துக்கோங்க. பீர் கூட வந்து சாம்பிளுக்கு வச்சிருக்காங்க, வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஒயின் செக்ஷன். நல்ல ஓல்டு ஒயின்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் எல்லாம் பீர் செக்ஷன். அண்ட் அங்கே வந்து ஒயின் வந்து டேஸ்ட்க்கு கொடுக்குறாங்க, வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பீரும் அங்கே வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து சிக்கன் கொடுத்தாங்க. வந்த வேலையை பார்க்காம சாப்பிட்டுட்டு சரக்கு செக்ஷன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்ததே வந்து மீட் வாங்குறதுக்கு தான், போய் அதை தேடணும். இப்போ சாப்பிட்ட சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக டெண்டராக இருந்தது. ஆக்சுவலி வெறும் சால்ட் மட்டும் தான் இருந்தது, அதில் வேறு எந்த மசாலாவுமே இல்லை. ஆனாலுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே மீட் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும். கொரியன்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான மீட் தான் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து பன்னிக்கறி, சுட்டு சாப்பிட்றதுக்குனே வந்து தனியாக நமக்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து ஃப்ரோசன் மீட்லாம் இல்லை, உள்ளே பார்த்தீங்களா வந்து கட் பண்ணி பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து சிக்கன் வாங்கிட்டு இருக்க கேப்பில் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரெட் வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா சுட சுட கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு ப்ரெட்டு. அதில் நம்ம 2 பேக்கெட் வாங்கியிருக்கோம். இந்த மோமோஸ் மாதிரி ஒன்று தருவாங்கன்னு சொன்னேன்ல, அது இது வந்து சூப்பராக இருக்கும். நல்லா தள்ளுது. மீட் வந்து இங்கே வச்சிருக்கிறது ஃப்ரெஷ்ன்னு சொன்னேன்ல, எப்படி கட் பண்ணி இதோ இந்த மெஷின்லேருந்து கட் ஆகி வருது, அது அப்படியே வந்து பேக் பண்ணுறாங்க. மொத்த கூட்டமும் வந்து அந்த ரெடிமேட் ஃபுட் செக்ஷன் இருக்குல்ல, அதில் தான் இருக்குது. லைக் ரெடிமேடாக சாலட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு தான் அவ்வளோ கூட்டம் நிற்கிது. டின்னர் இங்கே முடிஞ்சிடும் போல், அந்த அளவுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இங்கேயாச்சு நம்ம பில் போட போகிறோம். காலை 8 மணி, நல்ல மழை, நல்ல குளிர் இருந்தாலும் கிளம்பிட்டோம். அந்த போகிற லொக்கேஷனில் வந்து மத்தியானத்துக்கு மேலே மழை இல்லைன்னு தான் காட்டுது. ஸோ மேபி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நைட்டு எப்படி சர்வை பண்ண போகிறோன்னு தெரில. நல்லா குளிராக இருக்குது. அப்போ நைட்டு வந்து இன்னும் குளிர் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, கேம்பிங் போயே ஆகுறோம். பாதி வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திங்ஸு, காரே ஃபுல்லாகிடுச்சு. இன்னுமே வந்து நிறைய திங்ஸ் இருக்குது, எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. ஒரு கேம்பிங் போகணுன்னா எவ்வளோ விஷயம் தேவைப்படுது தெரியுமா? எனக்கு தெரியாது, தெரிஞ்சா சொல்லுவேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் கொண்டாட போறோம். கிளப் கிளப். உனக்கு ஹாப்பி பர்த்டேவா?
இது பேபி பிஸ்கட்டா? பேபி பிஸ்கட்டா? சரி நான் ஒன்று சாப்பிட்டுக்கிறேன். இந்தா. ஆத்தி சந்தனக்கட்டை, ஆத்தா பங்கனப்பட்டை, பாத்தா கொளுத்துப்பட்டா. தூக்க கலக்கத்துல வேற இருக்கும். காலங்காத்தால எழுப்பி இல்ல இவன் தான் எங்களை எழுப்பி விட்டான் 6 மணிக்கெல்லாம். டே நீ பிறந்த ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. அங்க பாரு, இங்கதான் நீ நாளைக்கு பிறந்த. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே தெரியுமா? அவன் தூக்க கலக்கத்துல இருக்கான். இங்கதான் நீ நாளைக்கு பிறந்த. ஆரம்பிக்கிறதுக்குள்ள தூங்கிட்டான். இப்பதான் வீட்டுல இருந்து தெருவை தாண்டி வந்தோம், அதுக்குள்ள தூங்கிட்டான். எங்க கூட இருக்கவன் காணோன்னு பாக்குறீங்களா? இவ்வளவு நேரம் நல்லா தான் வந்துட்டு இருந்தான். என்ன நினைச்சான்னு தெரியல, அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவங்க மம்மி டாடி கிட்டே திரும்ப ஒப்படைச்சாச்சு. அவங்க மொத்தம் சிப்ஸ் அவன் சாப்பிடல, என்னை வந்து சிப்ஸ்ல குளிக்க வச்சுட்டு நான் பாதி பாக்கெட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவன் கிளம்பி போயிட்டான். பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம வந்து ரீச் ஆயாச்சு. வெளியே வந்து ஒரு டென்ட்டா கட்டிட்டு இருக்காங்க. பயங்கரமா குளிருது. அதனால நான் கார்க்குள்ளரே உட்கார்ந்து இருக்கேன், வெளியே போகாம. இதுதான் டென்ட் கட்டுறதுக்கான ஆயுதம். ஒன்று கட்டியாச்சு. அடுத்து மொத்தம் 4 டென்ட் கட்டணும். ஒன்று தான் இப்போ முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து பெரிய டென்ட் வந்து இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னால் வெளியே போய் காட்ட முடியல. கொஞ்ச நேரம் வெளியே போகிறேன், குளிருது. அப்போ திரும்ப நான் உள்ளே வந்து உட்காந்துக்கிறேன். இங்கே வந்து பெரிய டென்ட் கட்டிட்டு இருக்காங்க. இந்த டென்ட்டுக்குள்ளே வந்து ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கலாம், அந்த அளவுக்கு பெருசு. இது கட்டின அப்புறம் நான் வந்து உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த பெரிய டென்ட்டை போட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் வெளியே இருந்து தான் ஃபிக்ஸ் பண்ணணும். உள்ளார போய் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கேருந்து வேடிக்கை பார்க்க நல்லா ஜாலியாக தான் இருக்கு. ஃபுல்லாக கட்டினதுக்கு அப்புறம் தப்பா கட்டி இப்போ திரும்ப மொத்தத்தையும் உருவி ஆப்போசிட்ல கட்டணும். இதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மணி 2 ஆச்சு, இன்னும் டென்ட் போட்டு முடிக்கல. கலட்டி இப்போ ஃபுல்லாகவே அப்சைட் டவுன் திருப்படும். குளிர் தாங்க முடியல. இங்கே ஒரு குட்டி டென்ட் போட்டிருந்தாலும் முன்னாடியே நான் அதுக்குள்ளார தான் உட்காந்துருக்கேன். பேகு, ட்ரெஸ்ஸு, பெட்ஷீட்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஐஸ் பாக்ஸ்குள்ளே தான் வந்து மீட் எல்லாம் இருக்குது. ஐஸ் பாக்கெட்லாம் போட்டு உள்ளே வச்சுருக்கோம். ஓகே, ஒரு பக்கம் லஞ்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடிமேட் பரோட்டா. ஓகே, அந்த பக்கம் பரோட்டா ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு டென்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த பக்கம். மீன்வாயில் பரோட்டா. இங்கே வந்து டீ போடுறதுக்காக பாத்திரம். அவசர அவசரமாக குருமா செஞ்சோம் குக்கரில், அதனால குக்கரோட அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம். வெஜிடபிள் குருமா. இன்னொரு ரைஸ் பாக்ஸ்குள்ளே வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. நானே இப்போ தான் பார்த்தேன். நகரமாக ஆரம்பிக்கணும்னு உள்ளார சாமி பாட்டு போட்டிருக்காங்க. பிளாக் டீ. டென்ட்டுக்குள்ளேயே இன்னொரு ரூமு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வந்து ஒரு ரூம். நடுவில் ஜிப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், தெரில. ரூம்குள்ளே ரூம் நல்லா இருக்குல்ல. இந்த இடத்துல கீழே ஏதாவது நம்ம விரிச்சிட்டு நம்ம படுத்துக்கலாம். ரெடி. டே செலிப்ரேஷனுக்கு வந்து எல்லா லைட்ஸ்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு டென்ட்டுக்குள்ளே. ரெடி ரெடி, பார்ட்டி ஆரம்பிக்க போகுது. நம்பர் 1. அப்புறம் கேக்கு. கேக்கு வாங்க இது போ. எல்லாரும் போட்டோ எடுக்கிறதுல பிஸியா இருக்காங்க. நாங்க மசால் கடலை சாப்பிட்டு கேக் சாப்பிட்டு இது என்ன டிஸ்பிளே இல்ல? தாத்தாக்கா டென்ட் கட்ட வந்து தாத்தா ஹெல்ப் பண்ணாரு, அதனால நாங்க வந்து கேக் கொடுக்குறோம்.
ஆல் செட் ரெடி ஆயிடுச்சு. ஓய்யோ வரேன். இது வந்து சார்கோல் வச்சு கிரில் போடுறதுக்கு. இதோ 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 கறிக்கட்டை போட்டாச்சு. இது மட்டும் பக்கத்தில் பற்ற வச்சுட்டா பக்கத்துலேயே உட்காந்துக்கலாம். நல்லா வார்மாக இருக்கும். பக்கத்தில் வந்து கொரியன்ஸுமே பார்பிக்யூ தான் செஞ்சிட்டு இருக்காங்க போல். நெருப்பெல்லாம் தெரியுதா? நம்ம இங்கே இப்போ தான் ரெடியே பண்ணிட்டு இருக்கோம். நல்ல வாசனை. ஆமாம் ஓகே. சார்கோல் பற்ற வச்சாச்சு. அடுத்து மேரினேட் பண்ணி சிக்கனை தூக்கி வைக்க வேண்டியதான். இது நல்லா எரியறதுக்கு வந்து சோஜு ஊத்துனா, இந்த ஊர் மண்ணெண்ணெய் சோஜு ஊத்துனா இந்த இது வந்து நல்லா எரியுமாமா. அதனால சோஜு ஊத்துறோம். மண்ணெண்ணெய் இருக்கிறதே அணைச்சு விட்டீங்க சோஜு ஊத்தி. ஆனா இது ஈரமா இருக்குல்லண்ணே. யார் இந்த ஐடியாவை கொடுத்தது? வெஜிடேரியன்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸ்வீட் கார்ன், மஷ்ரூம், இது வந்து பேபிக்கு வந்து கஞ்சி. பிரஷ்ஷை காணும். சரி தேடி தரேன். நான் குளூருக்கு இந்த கறிக்கட்டையில வார்ம் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க வந்து கார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடேரியனு, அதனால இப்போ கார்ன் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் இப்போ வந்து காற்று கம்மியாக இருக்குது, அதனால குளிர் அவ்வளோவா தெரில. அதுவும் இங்கே வந்து நல்லா கறிக்கட்டு நல்லா எரியறனால குளிர் அவ்வளோவா தெரியல. பீச்சில் இருக்க தண்ணிலாம் நல்லா உள்வாங்கிடுச்சு, ஏன்னு தெரியல. கொரியால எல்லா பீச்லயுமே உள்வாங்க, அது ஏன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பிஹெச்டில गाइस வாங்க गाइस. ஒண்ணே ஒண்ணு தான இருக்கு. சிக்கன் நல்லா காரமா இருக்கு. நல்லா நல்லா குளிருக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் வந்து போர்க் வந்து சுத்திட்டு இருக்காங்க. சிக்கன் வந்து மேரினேட் பண்ணனால காரம் தூக்குது. நல்லா காரமா? அது இன்னும் நல்லா நீ இன்னும் ரோஸ்ட் பண்ணி நல்லா மசாலா மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. லைட்டா இன்னும் ரோஸ்ட் பண்ணிடு. எடுத்துட்டு போயிட்டான், கருகி போச்சு. அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கேம்ப் ஃபயர் நல்லா சூடு காற்று வாங்கிட்டு இருக்கோம். குட் மார்னிங். நைட்டு வந்து நல்ல குளிர். கிட்டத்தட்ட எத்தனை பெட்ஷீட் விரிச்சாலுமே கீழே வந்து ஃபுல்லாக ஈரமாக தான் இருந்தது. குளிர் நல்லா ஏற ஆரம்பிச்சிச்சு. சில பேர் எழுந்திரிச்சு காரில் படுத்தாச்சு. மார்னிங் இப்போ எழுந்திரிச்சு நம்ம வந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த டென்ட்டை ரிமூவ் பண்ணுற டைம் வந்து 11 o'clock கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ரிமூவ் பண்ணணும். நான் சன்ரைஸை பார்க்குறதுக்காக ஆர்வமாக ஓடி வந்தேன். சன்னை காணோம். நாங்களும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம். அப்புறமா தான் யோசித்தோம், இது வந்து வெஸ்ட்டு, சன் வந்து அந்த பக்கம் ரைஸ் ஆகும்னு. டென்ட் எல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. டீ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் குக்கரில் டீ வைக்கிறோம் நம்மளா தாங்க இருப்போம். ஆமாம், குக்கரோட ஹேண்டில் எங்கே உடஞ்சிருச்சா? அது நைட்டு அவள் கேம்பிங் போடுறது பெரிய விஷயம் இல்லை. எல்லாத்தையும் நம்ம வந்து திரும்ப எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நீட்டாக வச்சு கொடுக்கணும். அதுதான் பெரிய விஷயம். அதனால் மார்னிங் ஒரு 11 o'clock நாங்கள் வந்து வெக்கேட் பண்ணணும். ஸோ மார்னிங் 9 o'clockலாம் இந்த வேலையை ஆரம்பிச்சிடும். இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. கீழே ஒரு பேப்பர் கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும். ஓகே, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு வழியாக எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஃபுல்லாக வந்து இந்த பீச்சு மண்ணிலே குளிச்சாச்சு. பீச்சில் கூட இறங்கலை, ஆனால் அந்த மண்ணில் குளிச்சாச்சு. அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக காரு, ட்ரெஸ்ஸு, ஷூ எல்லாமே அப்படியே இருக்குது. அவ்வளோதான். கேம்பிங் விலாக் வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கிளைமேட் வந்து ரொம்ப விளையாடிடுச்சு, அதனால் என்ஜாய் பண்ண முடியல. சீக்கிரமாகவே எல்லோரும் தூங்கியாச்சு. தூங்கக்கூட முடியல. டென்ட்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாக குளிர். கீழே அந்த தரையை வந்து ஜில்லாக இருந்தது. எவ்வளோ மேட் போட்டாலுமே ஜில்லாக தான் இருந்தது. தூக்கவே இல்லை வேறு. நெக்ஸ்ட் வந்து நல்லா பீக் சம்மரில் வந்து இந்த மாதிரி கேம்பிங் வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நைட்டு வந்து
இந்த பீச் வியூ பார்த்துட்டு தூங்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த குளிரில் வந்து அவ்வளோவா மேனேஜ் பண்ண முடியல. ஓகே, போகிறப்ப ஏதாவது சொவீனியர் கொண்டு போகணும்ல. பீச்சில் இருந்து நண்டு பிடிச்சி பாட்டிலில் போட்டாச்சு. இது வந்து கடல் தண்ணி பிடிச்சிட்டு இதில் போட்டாவது நண்டு உசுரோடு இருக்கும் போல். மினரல் வாட்டரில் போட்டிருக்கேன். இது எவ்வளோ நேரம் தாங்கும்னு தெரியல. தாங்குச்சுன்னா வீட்டில் போய் நம்ம வளர்க்கலாம். தெரியுதா இதுக்குள்ளே? டேயான் பீச் ஞாபகமாக நம்ம வந்து நண்டு எடுத்துகிட்டு போகலாம். செத்துச்சுன்னா சமைச்சு சாப்பிட்ற வேண்டிதான். அவ்வளோதான். காய்ஸ், அழகாக இருக்கீங்க காய்ஸ். ஓடுது இப்படி மனசு கேட்காம திரும்ப மண்ணில் விட போகிறேன். ஓடி பீச்சுக்காக போட்டு அது மண்ணில் விட்டா ஜாலியாக அது விளையாடிட்டு இருக்கோம்ல. பை பை காய்ஸ். ஓகே, ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நண்டையும் கொண்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வீடு எங்கே இருக்குன்னா, நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து வெஸ்ட்டு எண்டில் இருக்கும். வீடு வந்து ஈஸ்ட் எண்டில் இருக்குது. ஸோ டைரக்ட் ஆப்போசிட்டில் போகணும். ஒரு 350 கிலோமீட்டர் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. ஸோ போகணும். மேக்ஸிமம் ஒரு 3 hours ஆகிடும். டிராஃபிக் இருந்ததுன்னா கண்டிப்பாக 4 hours ஆகிடும். அவ்வளோதான், தூங்கிட்டே போக வேண்டியதான். பாய் பாய் டேயான் பீச்.